அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா வகைகள், விடை வகைகள், பொருட்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்க்கலாம். வினா வகைகள் என்ன, விடை வகைகள் என்ன, இது எப்படி டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டட்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இங்கே பாருங்க, வினா வகை, வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். இதில் கொஸ்டின் வேறு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இங்கே பாருங்க, வினா வகைகள் எத்தனை இருக்குன்னா அரியா வினா, அறிவினா, அரியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். ஓகேங்களா. இப்போ அறிவினான்னா என்ன, அரியா வினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனா பார்த்துட்டு வருவோம். இப்போ அறிவினான்னா என்னன்னா, ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த கேட்குறேன், அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்குறேன். தான் விடை அறிந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என சோதிப்பது தான் என்னது அறிவினா. அப்படின்னா என்னன்னா, மாணவரிடம் ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசிரியர் கேட்குறாரு, திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருன்னா, அந்த ஆசிரியருக்கு அதுக்கான விடை தெரியும், மாணவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது அறிவினா. இங்கே பாருங்க, இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஆசிரியர் கேட்குறாருன்னா அந்த ஆசிரியருக்கு அந்த பொருளுக்கான விளக்கம் தெரியும், இருந்தாலும் மாணவரை என்ன பண்ணுறாரு, சோதிச்சு பார்க்குறாரு. ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னதுன்னா அறிவினா. அடுத்து அரியாவினா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக, ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் தெரியல, நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அது அறியாத வினா. ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னா, ஒரு மாணவர் ஒரு ஆசிரியரிடம் கேட்பது, சார் இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க, இது எனக்கு தெரியல, பாரதியார் கவிதை தானா இது, எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுக்கு விடை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பேர் என்னன்னா அரியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது, ஓகேங்களா, என்று மாணவர் கேட்டல் அரியாவினா. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அறிவினா, அரியாவினா எப்படி சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டா அதுக்கு என்ன, ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம். அடுத்து பாருங்க ஐயவினா. ஐயவினானா என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுதான் பண்ணாங்களா, இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்போம். அதுக்கு பேரு தான் என்ன ஐயவினா. ஐயம் நீங்கும் தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. பாருங்க, இங்க பாருங்க, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும்போது பேசுவேன். என்னன்னா, இந்த பானையை உடைச்சது யாரு, இந்த தட்டை உடைச்சது யாரு, நீயா அவனா அப்படின்னு சொல்ற சந்தேகத்தை பொருளை கேட்போம் இல்லைங்களா. அதுக்கு பேரு தான் என்னது ஐயவினா. அடுத்து பாருங்க கொழல் வினா. கொழல் வினா என்னதுன்னா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு. ஆக்சுவலா கொழல்னா என்னன்னா வாங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு. எப்ப கொழல் வினானா என்னன்னா, எங்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன், பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வாங்குவது தான் என்னது கொழல் வினா. அங்க பாருங்க, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகர்களிடம் விளவுதல். நூலகர்கிட்ட போய் நம்ம ஏன் கேட்கிறோம், ஆக்சுவலா என்கிட்ட இல்லை, அது வாங்கணும், அதனால நான் போய் நூலகர்கிட்ட கேட்கறேன். அதுக்கு பேரு தான் என்னது கொழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அடுத்து பாருங்க கொடை வினா. என்ன கொடைனா என்னது, கொடைத்தன்மை, நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பேரு தான் என்னது கொடைத்தன்மை. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கொடுப்பது தான் என்னது கொடை வினா. பாருங்க கொடுத்துருக்காங்க, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. படிகள் என்னது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஓகேங்களா. 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதை இருக்கிறதா. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க, எங்கிட்ட 2 இருக்குன்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆயிடுச்சு, அவங்ககிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அவங்ககிட்ட கேட்கறதுனால இவன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எதுக்கு பேரு என்னது கொடை வினா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க ஏவல் வினா. அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்யும்படி கட்டளை இடுவது அல்லது ஒரு செயலை செய்ய வைப்பது. ஓகேங்களா. இதுக்கு பேரு தான் என்னது ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை. வீட்டில் இந்த டைம்ல யார் வீட்லையுமே தக்காளி இருக்காது தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஆக்சுவலா ஏவல் வினைன்னு என்னன்னா, நீ போய் இதை செய், நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது. அதுக்கு பேரு தான் என்னது ஏவல் வினா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அறிவு, அறியாமை, ஐயுள், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இழுக்கார். ஆக்சுவலா என்னன்னா, நன்னூல் சொல்லுது என்னன்னா, அறிவினா, அரியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இது 6மே என்னதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 வகைப்படும் வினாக்கள் அது மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. இது என்ன சொல்லுதுன்னா நன்னூல். எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஒரு புரியாத வார்த்தைகள் இது மாதிரி இருக்கு, சரியா படிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அது நன்னூல் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, விடை பத்தி கொடுத்துருக்காங்க. அது விடை பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா.